ஹாய் வெல்கம் டு லங்கா லூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க எபிசோடுக்கு போகலாம். முக்கியமான ஒரு செய்தியாக இன்றைய நாள்லையும் இது இருக்க போது. இது இலங்கையில் நடந்த விஷயம் கிடையாது. இலங்கையர் ஒருத்தர் கண்டம் விட்டு கண்டம் போய் அந்த நாட்டுல மாட்டியிருக்காரு. அதுவும் சாதாரண மனுஷன் கிடையாது. இவர் ஒரு மருத்துவர். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத விரிவா பார்க்கலாம் வாங்க. இவர் பண்ண வேலைக்கு எந்த தண்டனை எல்லாம் போதுமா என்ற அளவுக்கு பாரியதொரு குற்ற செயல் அவர் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல இருந்துட்டு அவர் பண்ணி இருக்கிறதான் ரொம்பவே கொடூரமான விஷயம். ரொம்பவே உச்சத்துல இருந்து மதிக்கப்பட வேண்டியவங்க தேவையில்லாத வேலையை பண்ணா இப்படியான தண்டனை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஆஸ்திரேலிய அரசாங்கம், ஆஸ்திரேலிய நீதிமன்றம் அப்படின்னு சொல்லப்படுது. மதத்தை பயன்படுத்தி இவர் தேவையில்லாத வேலை ஒண்ணு பார்த்திருக்கார். அதாவது காம லீலையில இவர் இறங்கியிருக்கார். அவர்தான் இலங்கை பிரபல வைத்தியர் ஒருத்தர். அவருடைய பெயர் பிரதீப் திசாநாயக்க. 52 வயதாக இருக்கக்கூடிய தோல் மருத்துவரான பிரதீப் திசாநாயக்க தான் இப்போ 10 வருடங்களும் 10 மாத சிறை தண்டனைக்கும் உள்ளாகி இருக்கார். இவர் சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணார் அப்படின்னு இவர் இதுக்கு முன்னாடி இந்த வழக்கு ஆரம்பமாகும் போது 8 ஆண்டுகள் சிறை. ஆனா இவருக்கு தண்டனை போதாதுங்க அப்படின்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணும்போது அவருக்கு 10 ஆண்டுகளும் 10 மாதங்களும் சிறை தண்டனை இப்போ விதிக்கப்பட்டிருக்கு. மதத்தை தேவையில்லாம பயன்படுத்தியிருக்கார். தன்னுடைய வேலையையும் இதற்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தனக்கு பக்கத்திலேயே நிறைய நண்பர்களை ஆதரவாளர்களாக நம்பிக்கையாக சேர்த்து கொண்டு பிள்ளைகளை இப்படியான பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு பயன்படுத்தி இருக்கார். அதுவும் தன்னுடைய நம்பிக்கைக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய பிள்ளைகளையே இவர் பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணதான் மிக பெரும் வேதனையான விஷயம். இவர் என்ன பண்ணியிருக்காரு? பௌத்த மதம் அதோட கிறிஸ்தவ மத கூற்றுகள் இருக்குத்தானே, எல்லாத்தையும் வழிபாட்டு முறையாகவே மாற்றி இருக்காரு. பிள்ளைகள் எல்லாரையுமே தூண்டி இருக்காரு. அதன் பின்னராக ஓரின சேர்க்கையை இவர் தூண்டி இருக்கார், அதிகப்படுத்தி இருக்கார். அதுக்காக கடுமையான விதிகளையும் பயன்படுத்தித்தான் ஆதரவாளர்கள் மத்தியிலேயும் இதை தூண்டி இருக்கார் அப்படின்னு இப்போ சொல்லப்படுது. பல விஷயங்களும் அம்பலமாகி இருக்கிறது. அதனாலதான் என்னவோ தெரியல தண்டனைகள் அவருக்கு 10 ஆண்டுகளும் 10 மாதங்களுமாக உயர்த்தப்பட்டிருக்கு. அத்தோட இவர் செஞ்ச வேலை இப்போ ஆஸ்திரேலிய சுகாதார பயிற்சியாளர் ஒழுங்குமுறை நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால மருத்துவம் செய்யறதுக்கான அவருடைய உரிமமும் இடைநிறுத்தப்பட்டதாகவும் தகவல் இருக்கு. மேலும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.